வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ரிசல்ட்டை வெளியீட்டுக்கு பிறகு சில முடிவுகளை செஞ்சுருக்காங்க. என்ன கட் ஆஃப் வரும், யாருக்கு இந்த கட் ஆஃப் சாதகமாக அமையும், டிஎன்எஸ்டிசியில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்களா, கால் லெட்டர் எப்போ வெளியிடுவாங்க, இது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்னன்றதை சொல்ல போகிறேன். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் 2025 ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டு வெளியீட்டிலேருந்து நிறைய குழப்பங்கள், நாளுக்கு நாள் ரிசல்ட் வெளியீட்டிலேருந்து பலவிதமான குழப்பங்கள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த 3274 வேக்கன்சிஸ் அப்படின்றது கூடுதலாக்கப்படுமா, முதல் கேள்வி. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தேர்வில் செலக்ட் ஆன பீப்புள்ஸே வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 4000 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓட்டுநருடன் நடத்துனர் தேர்வுடைய முடிவுகளில் ஓட்டுநருடன் நடத்துனர் மட்டும் எடுப்பாங்களா, ஓட்டுநர் தனியாக நடத்துனர் தனியாக எடுப்பாங்களா, நிறைய பேருக்கு இந்த கேள்விகளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ ஓட்டுநரும் எடுப்பாங்க, நடத்துனரும் எடுப்பாங்க, ஓட்டுநருடன் நடத்துனரும் எடுப்பாங்க. இந்த 3 கேட்டகரியுமே எடுப்பாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ் ரெண்டுமே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஓட்டுநருக்கும் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் எலிஜிபிலிட்டி. எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, சரிங்களா? ஸோ நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே, ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துகிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காமலும் இருக்கிறவங்களால இதுக்கு விண்ணப்பிச்சிருந்தாலும் இதற்கு இந்த நேர்காணலில் ரிஜெக்ட் செய்யப்படுவீர்கள். ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஐஆர்டி சர்டிஃபிகேட் பெறணுமா, இது வேணுமா, இது உங்களுக்கு அவசியமா? ஸோ ஐஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸுக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் எய்டுக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, பேச்சஸ்க்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லேயும் இது பார்த்திங்கன்னா அங்கங்கே இன்ஸ்டியூட் மூலிமாவும் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி சர்டிஃபிகேட்டும் செல்லத்தக்கது, அங்கங்கே வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டும் ஆர்டிஓவால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டும் செல்லத்தக்கது தான். ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக பெற்றது அவசியம். மற்றபடி செயின்ட் ஜான்ஸுடைய ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் பெற்றிருந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நேரில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷனில் நீங்கள் ரிஜெக்ட் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதலுதவி சர்டிஃபிகேட் சான்றிதழ் பார்த்திங்கன்னா இப்போ கூட வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அது செல்லத்தக்கதாக வேலிடாக இருக்கிறோம். ஸோ அதோடைய டைம் பீரியட் போன வருஷம் வாங்கினீங்கன்னா அந்த வருஷத்தில் முடிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம் பீரியட் எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா உடனடியாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ எந்த மதிப்பெண்லேருந்து எந்த மதிப்பெண் இருக்கிறவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 மதிப்பெண்கள் நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகிக்கொள்ளலாம். 25 மேலே இருக்கிறவங்களுக்கு 100% தெரியும், 25 மார்க் மேலே இருக்கிறவங்களுக்கு 100% கால் லெட்டர் வீட்டுக்கு வந்துடும்ன்றது 100% தெரியும். ஆனால் இந்த 20லேருந்து 25 மார்க் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நான் ரெடி ஆகட்டுமா வேணாமான்னு நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். 20லேருந்து 25 மார்க் கன்ஃபார்ம் எடுத்தவங்க. ஸோ அந்த 18 மாதம் பணி அனுபவம் நான் எங்கே சார் போய் வாங்குறது, நான்லாம் பஸ்ஸெல்லாம் ஓட்டிட்டேன், அந்த காலத்துலேயே நான் 10 வருஷமாக பஸ்ஸு ஓட்டுறேன், எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் போய் நான் ஓட்டுற இடத்துல போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா முறையாக ஜிஎஸ்டி பெற்றிருக்கணும், முறையாக பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சுட்டு இருக்கும். ஒரு பஸ் சர்வீஸ் இல்லை லாரி சர்வீஸ், ஸோ அதை பார்த்திங்கன்னா அவங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 18 மாத அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த இல்லைனாலும் அவங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க யார்கிட்ட டைப் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய ஏஜென்சி மூலமாகவும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற இந்த டிஎன்எஸ்டிசியில் இருக்கிற பல தரப்பட்ட குழப்பங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக நான் ஒரு பதில் சொல்கிறேன். வேகன்சிஸ் இன்க்ரீஸ் செய்யப்பட்டால் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார 100% 20க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கால் லெட்டர் வீட்டுக்கு வந்துடும், கவலையப்பட வேண்டாம்.
ஸோ நண்பர்களே, இந்த கட்டாப் மதிப்பெண்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக் செய்ய கட்டாப் மதிப்பெண்கள் மாற்றத்துக்கு உட்பட்டது. 2-3 மதிப்பெண்கள் குறையலாம், இல்லைலாம் ஏறலாம். பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஸோ கட்டாப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிரைவர் கேட்டகரிக்கு ஜிடிக்கு 45, பிசிக்கு 44, பிசி முஸ்லீம் 43, எம்பிசி மற்றும் டிஎன்சி 42, எஸ்சி 39, எஸ்சி 34, எஸ்டி 29, பிஎஸ்டிஎம் 29, சேஃப் ஜோன் 30. கண்டக்டர் ஜிடிக்கு 39, பிசிக்கு 38, பிசி முஸ்லீம் 37, எம்பிசிக்கு 36, எஸ்சிக்கு 35, எஸ்சி 34, எஸ்டி 33, பிஎஸ்டிஎம் 32, சேஃப் ஜோன் 33ங்க. டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடிக்கு 34, பிசிக்கு 32, பிசி முஸ்லீம் 31, எம்பிசி மற்றும் டிஎன்சி 30, எஸ்சி 29, எஸ்சிஏ 28, எஸ்டி 27, பிஎஸ்டிஎம் 26, சேஃப் ஜோன் 27ங்க. எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டியூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு 20 மதிப்பெண்கள் போதும். டிரைவருக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க. அதுக்கு 40 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கண்டக்டருக்கு 40 மதிப்பெண்கள், இன்டர்வியூக்கு 20 மதிப்பெண்கள், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு 50 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 100 மதிப்பெண்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிஸில் வேலை கிடைக்கும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குண்டான பதில்களை அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ரிசல்ட்டை வெளியீட்டுக்கு பிறகு சில முடிவுகளை செஞ்சுருக்காங்க. என்ன கட் ஆஃப் வரும், யாருக்கு இந்த கட் ஆஃப் சாதகமாக அமையும், டிஎன்எஸ்டிசியில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்களா, கால் லெட்டர் எப்போ வெளியிடுவாங்க, இது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்னன்றதை சொல்ல போகிறேன். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் 2025 ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டு வெளியீட்டிலேருந்து நிறைய குழப்பங்கள், நாளுக்கு நாள் ரிசல்ட் வெளியீட்டிலேருந்து பலவிதமான குழப்பங்கள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த 3274 வேக்கன்சிஸ் அப்படின்றது கூடுதலாக்கப்படுமா, முதல் கேள்வி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்வில் செலக்ட் ஆன பீப்புள்ஸே வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 4000 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னா செகண்ட் செலெக்ஷனிஸ்ட்டு கண்டிப்பாக விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓட்டுநருடன் நடத்துனர் தேர்வுடைய முடிவுகளில் ஓட்டுநருடன் நடத்துனர் மட்டும் எடுப்பாங்களா, ஓட்டுநர் தனியாக நடத்துனர் தனியாக எடுப்பாங்களா, நிறைய பேருக்கு இந்த கேள்விகளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ ஓட்டுநரும் எடுப்பாங்க, நடத்துனரும் எடுப்பாங்க, ஓட்டுநருடன் நடத்துனரும் எடுப்பாங்க. இந்த 3 கேட்டகரியுமே எடுப்பாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ் ரெண்டுமே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஓட்டுநருக்கும் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் எலிஜிபிலிட்டி. எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, சரிங்களா. ஸோ நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துகிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காமலும் இருக்கிறவங்களால இதுக்கு விண்ணப்பிச்சிருந்தாலும் இதற்கு இந்த நேர்காணலில் ரிஜெக்ட் செய்யப்படுவீர்கள். ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐஆர்டி சர்டிஃபிகேட் பெறணுமா, இது வேணுமா, இது உங்களுக்கு அவசியமா. ஸோ ஐஆர்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸுக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் எய்டுக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, பேச்சஸ்க்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இன்ஸ்டியூட் மூலிமாவும் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி சர்டிஃபிகேட்டும் செல்லத்தக்கது, அங்கங்கே வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டும் ஆர்டிஓவால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டும் செல்லத்தக்கது தான். ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக பெற்றது அவசியம். மற்றபடி செயின்ட் ஜான்ஸுடைய ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் பெற்றிருந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நேரில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷனில் நீங்கள் ரிஜெக்ட் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதலுதவி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அது வந்து செல்லத்தக்கதாக வேலிடாக இருக்கிறோம். ஸோ அதோடைய டைம் பீரியட் போன வருஷம் வாங்கினீங்கன்னா அந்த வருஷத்தில் முடிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம் பீரியட் எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா உடனடியாக அதை வாங்கி வச்சுக்கோங்க.
ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ எந்த மதிப்பெண்லேருந்து எந்த மதிப்பெண் இருக்கிறவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 மதிப்பெண்கள் நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகிக்கொள்ளலாம். 25 மேலே இருக்கிறவங்களுக்கு 100% தெரியும். 25 மார்க் மேலே இருக்கிறவங்களுக்கு 100% கால் லெட்ரு வீட்டுக்கு வந்துடும்ன்றது 100% தெரியும். ஆனால் இந்த 20லேருந்து 25 மார்க் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நான் ரெடி ஆகட்டுமா வேணாமான்னு நிறைய கொஷின் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். 20லேருந்து 25 மார்க் கன்ஃபார்ம் எடுத்தவங்க. ஸோ அந்த 18 மாதம் பணி அனுபவம் வந்து நான் எங்கே சார் போய் வாங்குறது, நான்லாம் பஸ்ஸெல்லாம் ஓட்டிட்டேன், அந்த காலத்துலேயே நான் 10 வருஷமாக பஸ்ஸு ஓட்டுறேன், எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் போய் நான் ஓட்டுற இடத்துல வந்து போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா முறையாக ஜிஎஸ்டி பெற்றிருக்கணும், முறையாக வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சுட்டு இருக்கும் ஒரு பஸ் சர்வீஸ் இல்லை லாரி சர்வீஸ். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 18 மாத அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த இல்லைனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களக்கிட்ட கேளுங்க. அவங்க யார்கிட்ட டைப் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய ஏஜென்சி மூலமாகவும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற இந்த டிஎன்எஸ்டிசியில் இருக்கிற பலதரப்பட்ட குழப்பங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக நான் ஒரு பதில் சொல்கிறேன். வேகன்சிஸ் இன்க்ரீஸ் செய்யப்பட்டால் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார 100% 20க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கால் லெட்டர் வீட்டுக்கு வந்துடும், கவலையப்பட வேண்டாம். ஸோ நண்பர்களே, இந்த கட்டா மதிப்பெண்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பிடிக் செய்ய கட்டா மதிப்பெண்கள் மாற்றத்துக்கு உட்பட்டது. 2லிருந்து 3 மதிப்பெண்கள் குறையலாம் இல்லைலாம் ஏறலாம், பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஸோ கட்டாப்பு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிரைவர் கேட்டகரிக்கு ஜிடிக்கு 45, பிசிக்கு 44, பிசி முஸ்லீம் 43, எம்பிசி மற்றும் டிஎன்சி 42, எஸ்சி 39, எஸ்சி 34, எஸ்டி 29, பிஎஸ்டிஎம் 29, சேஃப் ஜோன் 30. கண்டக்டர் ஜிடிக்கு 39, பிசிக்கு 38, பிசி முஸ்லீம் 37, எம்பிசிக்கு 36, எஸ்சிக்கு 35, எஸ்சி 34, எஸ்டி 33, பிஎஸ்டிஎம் 32, சேஃப் ஜோன் 33ங்க. டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடிக்கு 34, பிசிக்கு 32, பிசி முஸ்லீம் 31, எம்பிசி மற்றும் டிஎன்சி 30, எஸ்சி 29, எஸ்சி 28, எஸ்டி 27, பிஎஸ்டிஎம் 26, சேஃப் ஜோன் 27ங்க. எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு 20 மதிப்பெண்கள் போதும். டிரைவருக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க, அதுக்கு 40 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கண்டக்டருக்கு 40 மதிப்பெண்கள், இன்டர்வியூக்கு 20 மதிப்பெண்கள், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு 50 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 100 மதிப்பெண்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிஸில் வேலை கிடைக்கும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குண்டான பதில்களை அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.